முடித்து பார்ப்பதற்கே நிகழ்ச்சியாக இருந்தது. அப்படி ரொம்ப சாதாரணமாக இளம் பேச்சாளர் அப்படின்னு சொன்னாங்க. அவர் இளம் பேச்சாளர் என்பதை தாண்டி அமர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், தமிழ்நாடு முழுவதும் 17,000 இளைஞர்கள் பேச்சு போட்டியில் பங்கேற்றார்கள். 17,000 பேரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 182 பேரில் சகோதரி ஜோதி ஒருவர் என்ற செய்தியையும் பதிவு செய்து, நேரத்தின் அருமை கருதி பேசி வள்ளுவர் கோட்டத்தை நம்மால் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அப்படி மறைக்க நினைத்த கலைஞர் பெயரை, வள்ளுவர் கோட்டத்தை மீண்டும் புது பொழிவுடன் தமிழ் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர், பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் எழிலன் நாகநாதன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும், ஆங்காங்கே நின்று செவிமடுக்கக்கூடிய தமிழ சொந்தங்களுக்கும், நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம். அருமை தோழர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். வழக்கமாக கடமையாற்றும் காவல்துறை அதிகாரிகள்னு சொல்லிட்டு தொடங்குவோம். ஏன்னா அவர்கள் கடமையாற்றி கொண்டிருப்பார்கள். நிகழ்ச்சி இங்க நடக்குதுன்னு சொன்னா ரொம்ப நேரமா ஒருத்தவங்க பிரச்சனை பண்றாங்கன்றப்ப காவல்துறை அதிகாரிகள் மேடைக்கு அருகில் நின்று கடமையாற்ற வேண்டும் என்ற என்னுடைய அன்பான வேண்டுகோளை விடுத்து தொடங்குகிறேன். ஏன்னா பேசுற பேச்சாளர்களுக்கு இங்க அவரை இது பண்ணுங்க, இவரை இது பண்ணுங்கன்றது வேலை கிடையாது. இது உங்களுடைய வேலை. எங்கள் வேலை கருத்துக்களை பரிமாறுவதுதான் என்பதை அன்போடும் தாழ்மையோடும் சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். அருமை தோழர்களே, இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. எவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சின்னு கேட்டீங்கன்னா, எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நாங்கள் போவோம், இளம் பேச்சாளர்கள் வருவாங்க. உங்களை எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியல, அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த இயக்கம் என்ன பண்ணுச்சு? கலைஞர் மறைந்து விட்டார், 102வது பிறந்த நாள். நானே இது எத்தனாவது கூட்டம்னு எனக்கு நினைவில்லை. அவ்வளவு கூட்டம் பேசுகிறோம். எதுக்குங்க பேசணும்? பெரியார் செத்து போயிட்டாருன்னா பாதி பேர் நம்ப மாட்டாங்க, சிலையை பார்த்து பயப்படுறாங்க. இந்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? எதுக்கு எப்போ பார்த்தாலும் திராவிடம் பெரியார்ன்றீங்களே, என்னத்தை கிழிச்சிங்க? லிட்டரலாக கேட்கணும்னா பசங்க அப்படி தானேப்பா கேட்பீங்க. சும்மா ஆகும்னா உங்கள் பேரில் எழுதிக்கிறீங்க. என்ன பண்ணீங்க? என்ன பண்ணோன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி உடனே போயிட்டீங்களா 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு. ஏன்னா வரலாறு தெரியாததுனால தான் வரவங்களெல்லாம் தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால சொல்கிறேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் கூட்டத்துக்கு வர முடியாது, பேச முடியாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட பெண்கள் நிகழ்ச்சிக்கு வருவாங்கன்னு சொன்னால் அவங்கள அனுப்பி வைக்கிறதுக்கு வீட்டில் ரொம்ப யோசிப்பாங்க. இந்த இயக்கம் ஒரு புரட்சி பண்ணுது. என்ன புரட்சின்னு கேட்டிங்கன்னா, தந்தை பெரியார் சொல்லுகிறார், பெண்களே உங்களுக்காக ஆண்கள் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதை விட பிற்போக்கு ஒன்றும் கிடையாது, நீங்களே பேசுங்கன்னார். அடுத்த கட்டம் என்ன ஆச்சுன்னா, திராவிடர் இயக்கத்தில் பெண்கள் பேச வந்தார்கள். இப்போ அது எப்படி மாறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அம்மா நீ பேசுமா, கீழே உட்காந்து நான் பார்க்குறேன்னு அருமை சகோதரி ஜோதியுடைய இணையர் கீழே உட்காந்து கூட்டத்தை கைத்தட்டி ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிற கதையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வேணும், அப்படிதானே? இளைஞர்கள் இருக்கீங்கல்ல, கடைசி வரைக்கும் நான் பேசுறது கேட்குதுல்ல, எல்லாருக்கும் மாற்றம் வேணும்ல தோழர், மாற்றம் வேணும்ல தம்பி. ஆமாம், ஏதோ ஒரு மாற்றம் வேணும். இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி உடனே அந்த மாற்றம் வந்துடணும், கிண்டின உடனே கிடைக்கிற மேகி மாதிரி அந்த மாற்றம் வந்துடணும். இப்போ என்னதான் அவங்களுக்குலாம் மாற்றம் வேணும்னு கேட்டால் அதுக்கு நம்ம கிட்ட பதில் இல்லை. ஆனால் நான் இப்போது சரியா 5 செய்தி மட்டும்தான், என்ன மாற்றம் இந்த தமிழ் சமூகத்தில் வந்திருக்கு, எதுக்காக திமுகவை ஆதரிக்கணும், எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது, ஏன் ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லி இந்த அணியின் பக்கம் நிற்கணும். எனக்கு முன்னால் பேசிய எல்லோரும் எல்லா திட்டங்களையும் சொல்லிவிட்டார்கள், முதல்வருடைய சாதனைகளை சொல்லிவிட்டார்கள், கலைஞருடைய சாதனைகளை சொல்லிவிட்டார்கள். இப்ப எனக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப தமிழ் சமூகத்திடம் ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன அண்ணா அவர் பேசட்டும், நீங்க உட்கார்ந்துருங்க.
உட்கார சொல்றேன். அருமை தோழர்களே, இந்த செய்திகள் எல்லாம் முன்வரிசையில் இருக்கக்கூடியவங்களுக்காக கிடையாது. ஏன்னா இந்த இயக்கத்தில் இவர்கள் எல்லாம் எப்படி வார்த்தெடுக்கப்பட்டிருக்கார்கள்னு சொன்னா, மேடைக்கு வந்த உடனே ஐயா வந்து மேடைக்கு வந்தாங்க, தள்ளாடிட்டு வந்தாங்க. அவங்க வந்த உடனே பிரகாஷ் அண்ணன் எழுந்து அவருக்கு வழிவிட்டு அவரை அமர வைத்தார்கள். இப்படி தள்ளாடு, அப்படியே வயசுல ஒண்ணுமே முடியாது, பேசுவதற்கு நாக்கெல்லாம் உளரும். தள்ளாத வயதாக இருந்தாலும் சரி, பேச முடியலனாலும் பரவாயில்ல, தொண்டையில கடைசி சொட்டு தண்ணி இருக்கிற வரைக்கும், உடம்புல லாஸ்ட் உயிர் நாடி கடைசி உயிர் மூச்சு இருக்கின்ற வரை கருப்பு சிவப்பு கொடியை தான் தாங்கி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூத்தவர்களும் எங்களை போல ஊர் ஊரா போய் பேசுறீங்களே, எதுக்கு பேசுறீங்கன்னு எங்களை பார்த்து கேட்டா ஒரே ஒரு காரணத்துக்காக தான். பதவி, சுகம், சுயநலம், பணம் வரும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பக்கம் இதெல்லாம் வர வர இன்னொரு பக்கம் இருள் வாழ்க்கையில சூழ்ந்துகிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் விஷயம் கிடையாது. எதுக்காக பேசுறோம்னு சொன்னா, தந்தை பெரியார் சொன்னார், நன்றி என்பது பெற்றவர்கள் காட்ட வேண்டியதை தவிர கொடுத்தவர்கள் எதிர்பார்க்க வேண்டியதல்ல. இந்த இயக்கத்தால் நாங்கள் பெற்றிருக்கிறோம், இந்த இயக்கத்தால் பலனடைந்திருக்கிறோம், அதனால் இந்த இயக்கத்திற்காக பேசுகிறோம். அப்படி என்னங்க வாங்கினீங்க நீங்க? உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? பெரியார், அண்ணா, கலைஞர், முதல்வர் இவங்கெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்கல்ல பசங்க, அதாவது இளைஞர்கள், நீங்க எல்லாருமே எனக்கு தெரிந்து ஏறக்குறைய பின்வரிசையில் இருக்கவங்க 20ல இருந்து 30 வயசுக்குள்ள இருப்பீங்க, அப்படிதானே தோழர்? ஆமா. இவ்வளோ நேரம் நீங்க பேசிட்டு இருந்திருக்கலாம், நான் பேச விட மாட்டேன், என்கிட்ட தான் நீங்க பேசணும். 20ல இருந்து 30 வயசுக்குள்ள இருப்பீங்களா? சரி. இப்ப திமுகவா? எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வேற வேற மாதிரி வருதுங்க, அதெல்லாம் நாங்க நம்ப முடியாது. புதுசா வரவங்களா? அவர் தாங்க, அண்ணன் தாங்க மாற்றத்தை கொண்டு வர போறாரு அப்படின்னு நம்மை அறியாமல் ஒரு மமதையில் இருப்போம், இல்ல ஏதோ ஒண்ணுல இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கப்ப 25 வயசு 30 வயசு வரைக்கும் வாழ்க்கையை பத்தி நமக்கு கவலையே இருக்காது. 25 வயசுல உங்களுக்குலாம் பொண்ணு பார்ப்பாங்க, இல்ல நீங்களே யாரையாவது லவ் பண்ணுவீங்க. அப்படி லவ் பண்றப்ப பொண்ணு வீட்டுல அந்த பொண்ணு என்ன சொன்னோம்னா, டே ஏதாவது வேலைக்கு போடா, அப்பதானே எங்க வீட்டுல வந்து பேச முடியணும், அப்படிதானே? ஆமா. இல்ல உங்க அப்பா அம்மாவே பொண்ணு பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, தம்பி வேலைக்கு போடா, இப்படியே உங்க கூட சேர்ந்து பொய் பேசிக்கிட்டு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜை பார்த்துட்டு பிஜேபி கூடயும் அண்ணன் தம்பிங்களோடையும் சுத்திக்கிட்டு இருக்காதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சொந்த அப்பா அம்மா 25 வயசு ஆனோட நம்ம வாழ்க்கையை பற்றி ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு கவலை வரும். பிறந்த உடனே ஐயோ இந்த பிள்ளைய பெருசாக்கிடணும்னு கவலை வராது, நம்ம சரியா இல்லைன்றப்ப அந்த கவலை வரும். ஆனா ஒரு இயக்கத்திற்கு, ஒரு தலைவருக்கு, தமிழ் சமூகத்தில் நான் செத்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறை ஒருத்தர் கூட உருப்படாம போயிடக்கூடாதுன்னு கவலைப்பட்ட இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம். அதற்காக திட்டங்கள் தீட்டிய தலைவருக்கு பெயர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் ஒரு நாளும் நம்ம கிட்ட ஓட்டு எதிர்பார்க்கல, இதெல்லாம் செஞ்சா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு கலைஞர் கால்குலேட்டிவா எதையும் பண்ணல. ஒருவேளை கால்குலேட்டிவா அவர் பண்ணியிருந்தாருன்னா மீண்டும் மீண்டும் அவர்தான் முதல்வராக வந்திருப்பார். அப்ப அவருக்கு என்ன கவலை இருந்துச்சு, என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, தமிழ் சமூகத்தை சுத்தி பார்க்கறாங்க. சுத்தி பார்க்கிறப்ப பாதி பேர் படிக்கல. ஏன் படிக்கலன்னு கேட்டா, காசு இல்ல, பணம் இல்ல, அதெல்லாம் கிடையாது. கீழடியில படிச்சிருந்தோம்ல, கீழடியை தோண்ட தோண்ட எழுத்து வருது, பானையிலிருந்து எழுத்து வருது. எழுத்தறிவு கொண்டவர்கள் தமிழர்கள், மார்கட்டி சொல்லிக்கிறோம்ல, கீழடி தாய்மடிலாம் பேசுறோம்ல, அந்த பெருமை எதுக்கு வருது? கீழடியில நம்ம ஜாதிக்காரவங்களா இருந்தாங்கன்னா, கீழடியில நம்ம மதத்துக்காரவங்க இருந்தாங்கன்னா கிடையாது. கீழடியில் அனைவரும் சமமாக இருந்தார்கள் என்பதற்காக தான் கீழடியை தமிழர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள். இப்ப கீழடியில எழுத்தறிவு இருந்துச்சு, திருவள்ளுவர் படிச்சிருக்காரு, ஔவையார் படிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் படிச்சப்ப பெரியார் இல்ல, கலைஞர் இல்ல. அப்புறம் எப்படி நாங்கெல்லாம் படிச்சதுக்கு பெரியார் காரணம்ன்றீங்க? மதிவதனையும் ஜோதியும் படிச்சதுக்கு எப்படி பெரியாரு கலைஞரும் காரணமா இருக்க முடியும்? அண்ணன் டாக்டரா எப்படி இந்த இயக்கம் காரணமா இருக்க முடியும்? கேள்வி சரிதான தோழர்? சரியான கேள்வி. கீழடியில் பெரியார் இல்லை, அண்ணா இல்லை, கலைஞர் இல்லை,
திருவள்ளுவரும் ஔவையாரும் படிக்கிறப்ப இவங்கெல்லாம் இல்லை. இப்போ நாங்கள்லாம் படித்ததுக்கு மட்டும் நீங்கள் காரணம்னு காதலை பூ சுத்துறீங்களா அப்படின்னு எங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். அந்த கேள்விக்கு என்ன பதில்னு கேட்டால் கேள்வி சரியானது. கீழடி, திருவள்ளுவர், ஔவையார் எல்லாரும் படித்த சமூகத்தில் 1000 விளக்கு மேற்கு பகுதியில் நின்று கூட்டம் கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம தாத்தாவும் பாட்டனும் எந்த காலேஜில் பிஹெச்டி படித்தாங்க, இல்லை எந்த காலேஜில் பிஏ படித்தாங்க, இல்லை எந்த ஸ்கூலில் 12வது முடித்தாங்க? ஏன் முடிக்கல? 3000 வருஷத்துக்கு முன்னாடி படித்த தமிழர்கள், திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர், ஆத்திச்சூடி எழுதிய ஔவையார், இவங்கெல்லாம் படித்தப்ப இந்த ரோட்டில் ஏதோ ஒரு இடத்துல தள்ளுவண்டி கடை வச்சிருக்கவரோட பாட்டி ஏன் சார் படிக்கல? அதுக்கு தான் பதில், அவர்களெல்லாம் படித்த போது ஆரிய பார்ப்பனியம் இங்க வரல. உங்க தாத்தாவும் என் தாத்தாவும் படிக்கிறப்ப ஆரிய பார்ப்பனியம் இங்க வந்துச்சு. வந்தது சாதாரணமா வரல. இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஆரியம்னா என்னன்னு தெரியுமான்னு நமக்கு தெரியல. ஏபிசிடி மாதிரி ஐயோ ஆரியம்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு போய் சொல்லுங்க. நான் தைரியமா வந்து அந்த சிவப்பு சட்டனை பார்த்து, ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் வேண்டாம். இங்கே அக்காவை பார்த்து, அக்கா நாளையிலேருந்து நீங்கள் கட்சி கூட்டத்துக்குலாம் வர முடியாது அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? நீ யாரு சொல்லன்னு கேட்பாங்கல்ல. நீ யாரு சொல்லன்னு என்னையவே கேட்குறப்ப வேறு ஒரு இனம், வேறு ஒரு மொழி பேசக்கூடியவர்கள், நமக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க வந்து நீ படிக்க கூடாதுன்னு சொன்னப்ப ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சரிங்க சாமி அப்படின்னு கும்பிடு போட்டுட்டு குனிஞ்சு நின்னாங்க. ஒரு தலைவர் தான் கேட்டாரு, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், அப்பாலே போ என்று சொல்லி ஆரியத்தை அலற வைத்து திராவிட சமூகத்தை, தமிழ் சமூகத்தை மானமும் அறிவும் கொண்ட சமூகமாக மாற்றியது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்ற தலைவர். பெரியார் கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு ஒரு தலைவர் வேணும்ல. நீங்களாம் இப்போ கலைஞரோட ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முதலமைச்சர் இருந்தார் போல, அவர் இறந்துட்டாரு, அவரை பற்றி பேசுறீங்கன்னு நினைக்கலாம். நான் உணர்வு பூர்வமாக சொல்லுகிறேன், மனதின் அடியாளத்திலிருந்து சொல்லுகிறேன். அருமை தோழர்களே, நாகப்பட்டினம் மாவட்டம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பக்கத்தில் திருமருகல்னு ஒரு ஊர். அந்த ஊரில் இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு நான் போனேன். காரில் என்னை கூட்டிகிட்டு போனவங்க ஒரு டீச்சர். நல்லா கேட்டுக்கங்க, இளைஞர்கள் கேட்டுக்கங்க. அவங்க பின்னாடி உட்காந்துட்டு என்கிட்ட பேசிட்டே வராங்க. ஒரு பொண்ணு, ஒரு 13-14 வயசு இருக்க பாப்பா, ரெட்டை ஜடை, ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே இருக்கு. கலர் ட்ரெஸ் போட்டுட்டு சைக்கிளில் போகுது. இது ஒரு விஷயமாங்க? சைக்கிளில் ஒரு குழந்தை போகிறது விஷயமா? இந்த அம்மாவுக்கு பூரிப்பு தாங்கலை. என்கிட்ட இங்கே பாருங்க, அந்த பாப்பாவை பாருங்க, பாப்பாவை பாருங்கன்னாங்க. நான் எனக்கு புரிஞ்சுது, அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு செய்தி இருக்குன்னு. அம்மா ஏங்கம்மா அவ்வளோ சந்தோஷப்படுறீங்கன்னு கேட்டேன். அருமை தோழர்களே, இளைஞர்களே, சந்தோஷப்பட்ட அம்மா ஒரு டீச்சர், அவங்களுக்கு வயசு ஏறக்குறைய 50 இருக்கும். ஏங்க நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னு கேட்டா அந்த அம்மா சொன்ன பதில் இட்டுக்கட்டி நான் சொல்ல முடியாது, இத்தனை மீடியா இருக்காங்க. அவங்க சொன்ன பதில், அவங்களுக்கு 13 வயசு இருக்கப்ப அவங்க அண்ணன் சைக்கிள்ல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. ஆசை வந்திருக்கு அந்த குழந்தைக்கு, சைக்கிள்ல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அதை பார்த்து அவங்க பெரியப்பா வந்து சைக்கிளோட தூக்கி வீசினாராம். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, பொம்பளை பிள்ளை என்னத்துக்கு சைக்கிள் ஓட்டுறன்னு கேட்டிருக்காரு. இதை அவங்க சொல்லிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அவங்க அரசு பள்ளியினுடைய ஆசிரியர். இந்த கூட்டத்துக்கு போக போக எனக்கு நினைவு எங்கெங்கேயோ போய் நான் அங்கு சொன்ன செய்தியை இங்கு சொல்லுகிறேன். அவங்களுக்கு 50 வயசு. இப்போன்னா ஏறக்குறைய 34 வருஷத்துக்கு முன்னாடி, 36 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா, 40 வச்சுப்போமே, 40 வருஷத்துக்கு முன்னாடி சொந்த மகள், பெரியப்பானா சொந்த பிள்ளை தானே, சொந்த பிள்ளை சைக்கிள் ஓட்டுறதை தாங்கிக்க முடியாத பெரியப்பா இருக்க ஊர்ல, இருந்த ஊர்ல, இன்னைக்கும் இருக்க ஊர்ல தான் பெறாத பிள்ளைகளுக்கு காவல்துறையிலும் இராணுவத்திலையும் வேலை வேணும், சொத்துல சம உரிமை வேணும்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம். தலைவர் தந்தை பெரியார். பெரியார் கண்ட கனவை யார் நிறைவேற்றினார்கள்? நிறைவேற்றுவதற்கு யாருக்கு துணிச்சல் வந்தது? பெண்களை காவல்துறையில் நியமித்து பெண்களுக்கு தகப்பன் சொத்தில் சரிசமமான உரிமையை தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞரை உச்சி முகர்ந்து பாராட்டக்கூடிய நேரத்தில் முதல்வருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இது ஒரு ப்ராசஸ். நீங்க மந்திரம் போட்டு முட்டை தயாரிச்சு விட்டு
மாற்றம் கிடையாது. பெரியார் நினைக்கிறார், கனவு காண்கிறார், கலைஞர் சாதிக்கிறார். அதற்கு ஒருபடி மேல போய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதல்வர் என்ன பண்றாருன்னா, பெண்கள் பெயரில் சொத்தை பதிவு செய்தால் 1% உங்களுக்கு கட்டணம் கிடையாதுன்றாங்க. இதெல்லாம் எந்த மாநிலத்துல யோசிக்க முடியும்? பெண்களை பற்றி இவ்வளவு யோசிக்க வேண்டிய தேவை என்ன? இதெல்லாம் நான் பேசுறப்ப உங்க எல்லாருக்கும் ஆத்திரம் வரணும், உங்க எல்லாருக்கும் கோபம் வரணும். ஏன் கோபம் வரணும்னா, இதெல்லாம் பண்ணி தான் பொம்பளை பிள்ளை ஓவரா வாய் பேசுது, அதுக்கு பிடிச்சதை பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு ஆத்திரம் வரணும். இளைஞர்களுக்கு இன்னும் கோபம் வரும். எதை கேட்டாலும் அவன் அவளுக்கு பிடிச்சதான் பண்றா, இதுல நீங்க வேற அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்றீங்களே. அப்பதான் நீங்க யோசிக்கணும், இவர்கள் யாருக்கு செய்தார்கள் என்றால், அமர்ந்து கேட்கக்கூடிய இளைஞர்களுடைய அம்மாவுக்கும் அக்காவுக்கும் உங்களுடைய செல்ல மகளுக்கும் உரிமை வாங்கி தந்த இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம். அந்த தலைவருக்கு பெயர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சரி, இதெல்லாம் பண்ணிட்டீங்க, தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லையா? அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை திறந்தோம்னா காலையில் எழுந்த உடனே பல்லு விளக்கி முகம் கழுவுறாங்களோ இல்லையோ, திமுகவுக்கு எதிராக போஸ்ட் போடுறாங்க, சிஎம் திட்டி போஸ்ட் போடுறாங்க, கலைஞரும் பெரியார் செத்துட்டாருன்னா நம்ப மாட்டேன்றாங்க, அவங்களே இழுத்து போஸ்ட் போடுறாங்க. இப்படி இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நாங்கள் என்னத்துக்கு திமுகவை ஆதரிக்கணும்? அந்த கேள்வியை இளைஞர்கள் பேச வர எல்லா திமுக காரங்க கிட்டையும் கேட்கணும். நீங்கள் கேட்டாங்கன்னா நாங்கள் பதில் சொல்ல முடியும். என்ன பதில்? பிரச்சனை இருக்கா? ஆமாம். 0% வைலன்ஸ், 0% கிரைமே இல்லைங்க, குற்றமே இல்லைங்க அப்படின்னு உலக நாடுகளில் போய் நீங்கள் தேடினீங்கன்னா கடல்லே இல்லை. மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அதை நீங்கள் தேட முடியாது. அப்ப இதெல்லாம் இருக்கிறப்ப ஏன் முதல்வரை ஆதரிக்கிறோம், திமுக ஆதரிக்கிறோம்னா, பிரச்சனை நடந்துருச்சு சார்னு தகவல் வந்தா, ஓ அப்படியா, நாளைக்கு காலையில நான் டிவியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாம, பிரச்சனை நடந்ததை உறுதி செய்து பிரச்சனையில் அதிகாரிகளின் பக்கம் நிற்காமல் சாமானிய மக்களின் பக்கம் நிற்பதால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரை ஆதரிக்கிறோம். பிரச்சனை நடக்கிறப்ப அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும், ஆளும் வர்க்கத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சா அதற்கு பெயர் அதிமுக, அமித்ஷா திமுக. மக்களோடு நிற்பேன் என்று சொன்னால் அதற்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நிரூபித்திருக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிமாறி முதல்வர் 2021 தேர்தல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுதான் தேர்தலை சந்தித்தார்கள். திமுக காரங்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், ஆதிக்கவாதிகளும் வேண்டாம் அடிமைகளும் வேண்டாம், அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஆதிக்கவாதிகள் யாரு? பிஜேபி. அடிமைகள் யாரு? மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அன்கோ. அதிமுகன்னு சொல்ல வேணாம், எடப்பாடி பழனிசாமி அன்கோன்னு வச்சுப்போம். இவர்கள் எல்லாரையும் ஒரே வரிசையில் நிறுத்தி ஏன் பார்க்கணும்? இவங்க எல்லாரையும் தனித்தனியா நம்ம டார்கெட் பண்ணலாமேன்னு கேட்டா, நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், 2026 தேர்தலில் 2 அணிதான் போட்டி போடுகிறது. 3 முனை 4 முனை 5 முனைலாம் இல்ல, அது சும்மா டிவி விவாதத்துக்கு வச்சுக்கலாம். 2 முனைதான். ஒரு முனைக்கு பெயர் பிஜேபி காவி கொடி தாங்கிய ஆரிய அணி, இன்னொரு அணிக்கு பெயர் கருப்பு சிவப்பு கொடி தாங்கிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திராவிட அணி. இந்த 2 அணியில சண்டை நடக்க போகுது. இந்த சண்டை தேர்தலுக்கானதா? கிடையாது. இந்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தல். அரசியலுக்கு வருகிற போது எல்லா தேர்தலையும் ஜெயிக்கணும்லாம் யாரும் கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க. பேரறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பிச்சப்ப, வாருங்கள் தம்பிகளே தேர்தலுக்கு போவோன்னு சொல்லல, சிறைக்கு போவோன்னு கூப்பிட்டாரு. தந்தை பெரியார் இன்னும் ஒரு படி மேல போய் இயக்க ஆரம்பிச்சப்ப, என்கிட்ட வந்தனா 10 பைசா லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இயக்க ஆரம்பிச்சாரு. கலைஞர் உங்களை எல்லாம் அழைத்த போது, எல்லா தடவையும் நம்ம தான்ப்பா ஜெயிப்போம் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடல, உடன்பிறப்புகளே சமத்துவத்தை பேசுவதற்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. முதலமைச்சர் இன்னும் ஒரு படி மேல போய் கூப்பிடுறாரு, இது தேர்தலுக்கானதல்ல, அடுத்த தலைமுறைக்கானது, ஓரணியில் வந்து நில்லுங்கள் கூப்பிட்டாச்சா? இப்ப நாங்க எதுக்கு அந்த அணியில நிக்கணும்? இளைஞர்கள் கேள்வி, எதுக்கு நிக்கணும்னா, 2 சம்பவங்களை சொல்றேன்ப்பா, ரொம்ப உங்களுக்கு நெருக்கமான சம்பவங்களை சொல்றேன். ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க, ஃபோனில் நம்மளுடைய இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்.
இப்படி நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறப்ப இந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, 3வது படிச்சு 5வது படிச்சு 8வது படிச்சு 12வது படிச்சு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால யாராவது பார்த்து கேட்டாங்கன்னா என்னப்பா படிக்கிற அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்னப்பா படிக்கிறேன்னு கேட்டா, நான் பிஏ படிக்கிறேன், பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன், காமர்ஸ் படிக்கிறேன், எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன், பிஇ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம். உங்கள் அப்பா அம்மா இதே வயசில் இருக்கிறப்ப அவங்க கிட்ட போய் என்னங்க பண்ணுறீங்கன்னு கேட்டால் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க. தாத்தா பாட்டி கிட்ட போய் கேட்டா படிக்கிறதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ இன்னைக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டின்னு சொல்லக்கூடிய தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் விடுவித்து கல்வியை நமக்கு கொண்டு வந்து சேர்த்த இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். என்னத்துக்கு கலைஞர் பேர்ல இதை எழுதுறீங்க? ஏன் எழுதுறேன்னு சொல்றேன். இந்த முதலமைச்சராக கலைஞர் இருந்த போது சகோதரி ஜோதி சொன்னாங்கல்ல, 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு உயர்நிலைப்பள்ளி, 7-8 கிலோமீட்டருக்குள்ள ஒரு மேல்நிலைப்பள்ளி. இதை சாதாரணமாக கலைஞர் உருவாக்கல. கலைஞர் அதை உருவாக்கிய போது ஒன்றிய அமைச்சகத்திலிருந்து, ஒன்றிய அரசிலிருந்து இனிமேல் புதிதாக பள்ளிகளை திறக்கக்கூடாது என்று ஆர்டர் வருது. கலைஞர் திறக்க சொல்லிட்டாரு. எப்படிங்க திறக்கிறதுன்னு கேட்டப்ப கலைஞர் சொன்ன பதில், நீங்க திறங்கையா நம்ம பார்த்துக்குவோம். அந்த துணிச்சல் எங்க இருந்து வருது? ஒன்றிய அரசு இல்ல, ராஜகோபாலாச்சாரியாரையே ஓடவிட்ட மண் தமிழ்நாடு, ஓடவிட்ட இயக்கம் திராவிடர் இயக்கம். மோடி எல்லாம் பார்த்து எங்களுக்கு பயம் இல்லைன்னு இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி அன்றைக்கு கலைஞர் ஒன்றிய அரசை பார்த்து சொல்லுகிறார். அவருடைய புதல்வர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இன்னைக்கு என்ன பண்றாருன்னு கேட்டா, இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய பசங்க இருக்கீங்க, 8வது 10வது படிக்கிற பிள்ளைங்க, நான் சொல்லுவதை கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க. 3வது 5வது 8வதுக்கு பொது தேர்வுன்னு மோடி சொல்றார், அமித்ஷா சொல்றார், பிஜேபி சொல்லுது. எதுக்குங்க 3வது 5வது 8வதுக்கு பொது தேர்வுன்னு கேட்டா, நம்மளை தரம் மிக்கவர்களாக மாத்த போறாங்களாம். என்ன தரம் மிக்கவர்களாக? உத்தரப்பிரதேசத்தை குஜராத்தை நீ என்ன தரமா மாத்திட்ட? பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பாம கலவரம் பண்ண வாங்கன்னு கூப்பிடுற, ராமர் கோவில் கட்டுவோம் வான்னு கூப்பிடுற, மசூதியை இடிப்போம் வான்னு கூப்பிடுற. ஆனா தமிழ்நாடு என்ன தெரியுமா பண்ணுச்சு? மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, நீங்க சொல்றத இந்தியாவின் எந்த மாநிலமும் கேட்கலாம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளக்கூடிய தமிழ்நாடு ஒருபோதும் கேட்காது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது. சொல்லுவதற்கு துணிச்சல் வேணும். என்ன துணிச்சல்? மோடி கிட்ட என்ன இருக்கு? பிஜேபி கிட்ட என்ன இருக்கு? யூனியன் கவர்மெண்ட் கிட்ட என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு சார். பணம் இருக்கு, பலம் இருக்கு, பார்லிமெண்ட்ல அதிக உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எல்லாத்துக்கும் மேல ஈடி இருக்கு, ரெய்டு இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு, இத்தனையும் இருக்கு. முக்கிய அமைச்சர்களை எல்லாம் டார்கெட் பண்ணி அமலாக்கத்துறையை அனுப்புகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள், ஆட்சியை கலைச்சிடுவோன்னு பயமுறுத்துகிறார்கள். இவர் சொல்லுகிறார், பதவி பறிபோனாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டில் ஒத்த புள்ள படிப்பு கூட போயிடாம காத்து நிற்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அதனால் திமுகவை ஆதரிக்கணும். இன்னும் 2 செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன். விருதுநகர் மாவட்டம், நீங்க எல்லாரும் டிவியில பார்த்திருப்பீங்க. திமுக பிஜேபியில இருக்க யாராவது எங்கேயாவது இருந்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கங்க. அந்த குழந்தை சொன்னது, நான் ஐஐடியில போய் படிக்க போறேன். ஐஐடியில படிக்க போறேன்னா உங்க அப்பா அம்மா யாரு? பணக்காரங்களா? அப்பா அம்மா யாரு? டாக்டரா, இன்ஜினியரா? ஒன்றும் கிடையாது. அப்பா டீ கடையில் வேலை பார்க்குறாரு, அம்மா பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க. இது ஏதோ படம் கிடையாது, சர்க்கார் படம் இல்லை, ரியல் டைம்ல நடக்குது. 2 வாரத்திற்கு முன்னால் அப்பா டீ கடையில் வேலை பார்க்குறாரு, அம்மா பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க. விருதுநகரில் பிறந்த அந்த குழந்தை ஐஐடியில் போய் என்ன படிக்க போகுது? அதுதான் செய்தி. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். நம்மள எத்தனை பேருக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியும்னா பாதி பேருக்கு தெரியாது. அதில் அவமானம் ஒன்றும் கிடையாது. பாட்டன் படிக்கல, தாத்தா படிக்கல, பாட்டி படிக்கல, இப்போதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் படிக்க வரும், தெரிலனா பிரச்சனை கிடையாது. நான் போயிட்டு அதற்கு தமிழாக்கத்தை பார்த்தேன், உள்ளபடியே வியந்து போனேன். விருதுநகரில் பிறந்த அந்த குழந்தை விண்வெளிக்கு பயணப்பட போகிறது. அதை சாதித்தது எது என்று கேட்டால் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நான் முதல்வன் என்ற திட்டம்.
இது அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை மட்டும் மாத்தல, அது அந்த குழந்தைக்கானது கிடையாது. பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க, சார் பா அந்த பாப்பா படிச்சு போகுதுன்னா உன்னால போக முடியாதா பா, அது போச்சுன்னா நான் முதல்வன் திட்டத்தில் போச்சுப்பா, நான் எப்படிப்பா போறது? டேய் நீயும் அரசு பள்ளியில் தானே படிக்கிற, நான் முதல்வன் திட்டத்தில் நீயும் போலாம்டா அப்படின்னு இந்த பிள்ளைங்க எல்லாம் படிக்க வர்றப்ப 26ல மாற்றம் வேணும்னு கேட்டா விருதுநகர் மாவட்டத்தில் அந்த கிராமத்துல சொல்லுவாங்க, ஏற்கனவே மாற்றம் வந்ததால் தான் டீக்கடையில வேலை பார்க்குற எங்க புள்ள விண்வெளிக்கு போகுது, நீங்க போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லுவாங்க. இந்த இயக்கம் செய்த மாற்றம் அது. இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். பேச ஆரம்பிச்சதுல இருந்து என் பேச்சு முடிகிற வரை படிப்பை பத்தி மட்டும்தான் நான் பேசினேன். கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். என்னத்துக்கு எப்ப பாரு படிப்பு படிப்பு படிப்புன்றீங்கன்னு. அண்ணன் எழிலன் அவர்கள் பேசுறப்ப அவர் உச்சி முகர்ந்து ஒரு செய்தியை சொன்னாரு. இங்க சாதாரணமா குடிசையில் இருந்த பிள்ளை வந்து இன்னைக்கு IBMல வேலை பார்க்குதுன்னு. அவங்க என்ன ஒரு சொந்தக்காரா? இல்லை விருதுநகர்ல இருக்க பாப்பாவை பத்தி நான் சந்தோஷமா பேசுறேனே, என் சொந்தக்கார பிள்ளையா? இல்லை. திமுக இந்த திராவிடர் இயக்கம் இவங்க யார்கிட்ட போய் நீங்க கேளுங்க, தமிழ்நாட்டின் கடைகோடியில் ஒரு குழந்தை படித்து பட்டம் பெற்றாலும் சொந்த பிள்ளை படிச்சு பட்டம் வாங்கின மாதிரி சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சி அடைவோம். என்ன தெரியுமா காரணம்? சாதாரணமா வரல சார். நமக்கு என்ன ஆத்திரம் வருது, எரிச்சல் வருதுன்னு கேட்டா, வரவங்க எல்லாம் திமுகவை எதிர்ப்பேன், பிஜேபி எதிர்ப்பேன். திமுகவையும் பிஜேபியையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து யார் பேசினாலும் அது அப்பட்டமான பித்தலாட்டம். எப்படி ரெண்டையும் சேர்த்து வச்சு பேசுவீங்க? பிள்ளை படிக்க கூடாதுன்னு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவது பிஜேபி, எதிர்ப்பது திமுக. என் பிள்ளையும் உங்க பிள்ளையும் டாக்டர் ஆக கூடாதுன்னு நீட்டை கொண்டு வந்தது பிஜேபி, நீட்டை எப்போதும் எதிர்ப்போன்னு சொல்றது திமுக. எப்படி ஒன்னா வைப்பீங்க? பெண்கள் படிச்சா ஓடி போயிருவாங்கன்னு சொன்னது காஞ்சி பெரியவா. இப்ப முதல்ல ஆம்பளை பிள்ளைக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைய படிக்க வைன்னு சொன்னது பெரியாரும் திராவிடர் இயக்கமும். இது எப்படி நீங்க ஒன்னா சேர்த்து வைப்பீங்க? இன்னொரு பக்கம் வாங்கல, படிப்பு 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 எதை படிச்சு விட்டாலும் பரவாயில்ல, படிப்பை விட்டுறாதுன்னு எதுக்கு தெரியுமா சொல்றோம்? படிச்சா அறிவு வரும், அறிவு வந்தா சரியான இடத்தில் இருப்போம். அப்ப நீங்க உடனே IPS படிச்சுட்டு அண்ணாமலை எப்படி இருக்காருன்னு கேட்கக்கூடாது, அதெல்லாம் ரேர் கேசஸ், அதெல்லாம் நீங்க கணக்குல சேர்க்கக்கூடாது. நான் சொல்றது பகுத்தறிவோடு சேர்ந்த படிப்பு, படிப்போடு சேர்ந்த பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவோடு நீங்கள் சிந்தித்தால் 2026 திராவிடம் வெர்சஸ் ஆரியம், திமுக